ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைப்பூ சில்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாங்கள் இன்றைக்கி ஒரு முழு வாழைப்பூ எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதை க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வாழைப்பூவை வந்து ஃபஸ்ட் இந்த மாதிரி தோல் நீக்கிட்டு உள்ளே இருக்க பூவை எடுத்துக்கோங்க. இந்த பூவில் வந்து நம்ம 2 இதை ரிமூவ் பண்ணி எடுக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கிற 2ஐயும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இதே மாதிரி நம்ம எல்லா வாழைப்பூவுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம கட் பண்ண போகிறது இல்லை, இந்த மாதிரி ஃபுல்லாக வச்சு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா வாழைப்பூவுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. 1 கப் கடலை மாவு, 1/2 கப் கார்ன்ஃப்ளவர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 ஸ்பூன் காயத்தூள், உப்பு தேவையான அளவு. ஃபஸ்ட்டு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்க கடலை மாவு சேர்த்துக்கோங்க. இதிலே நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துடலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சில்லி, மஞ்சத்தூள், உப்பு, காயத்தூள் எல்லாமே உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு நல்லா கலந்து எடுத்தாச்சு. இப்போ இதில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி கலந்து எடுத்தாச்சு. நம்மளோட மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணலாம். வாழைப்பூவை ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் வாழைப்பூவை சேர்த்து இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் பண்ணி எண்ணெயில் சேர்த்துக்க போகிறோம். இந்த மாதிரி எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இது பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக, அப்புறமா சாதத்துக்கு சைடிஷாக கூட எடுத்துக்கலாம். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். மேலே இருக்க பபிள்ஸ் எல்லாமே நல்லா அடங்கினதுக்கப்புறமா தான் இது எடுக்கணும். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இது நல்லா கலந்து விடுங்க. நல்லா கோல்டன் ப்ரௌனாக மாறி வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழைப்பூ சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வச்சிடலாம். இப்போ அதே மாதிரி எண்ணெயில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவில் வாழைப்பூ டிப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்ல கோல்டன் ப்ரௌனாக மாறி வரட்டும். நம்மளோட வாழைப்பூ சில்லி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை எடுத்து வெளியே வைக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வாழைப்பூ சில்லி எந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு. ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் சூப்பரான ரெசிபி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாயம்மாள் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.